இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியனில் டிஸ்க்ரீட் டேட்டாக்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கால்குலேட் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ மீடியன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது அண்ட் இங்கே எக்ஸ் வேல்யூ இருக்குது. இதே கிளாஸ் இன்டர்வல் இருந்ததுன்னா அது கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லியிருப்போம். இங்கே நார்மல் எக்ஸ் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இது டிஸ்க்ரீட் டேட்டா. ஸோ டிஸ்க்ரீட் டேட்டாவோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு, இதுக்கும் நமக்கு இண்டிவிஜுவலுக்கும் ஒரே ஃபார்முலா தான், n+1/2th டேர்ம். அந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன் வேல்யூ. ஸோ மீடியன் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா, டேபிள் எழுதும்போது அது அசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை டிசெண்டிங் ஏதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில் எழுதணும். ஸோ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூவை அசெண்டிங் ஆர்டர். இப்போ அசெண்டிங் ஆர்டர்னா எக்ஸில் சின்ன வேல்யூ 8. ஸோ 8 தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். அப்போ அதோட ஃப்ரீக்குவென்சியை ஃபஸ்ட்டு எழுதணும் 30. அடுத்த எக்ஸ் வேல்யூ 10. ஸோ 10 எழுதும்போது அதோட ஃப்ரீக்குவென்சி 24. ஸோ எக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்குவென்சியும் சேர்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். அடுத்த எக்ஸ் வேல்யூ 15. 15 எழுதும்போது 6. ஸோ 15 அதோட வேல்யூ 6. அடுத்த வேல்யூ 18. 18 எழுதும்போது 26. லாஸ்ட் வேல்யூ 20. 20 எழுதும்போது 16. ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சம்மே ப்ரொசீட் பண்ண முடியும். மீனில் மற்ற சம்லலாம் இந்த ப்ராப்ளம் கிடையாது. மீடியன் போடும்போது மட்டும்தான் நம்ம ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து எனக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் போதும், வேறு எந்த வேல்யூவும் தேவையில்லை. இந்த சிஎஃப்ன்றது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 30 அப்படியே எழுதணும். அடுத்தது 30 + 24 54. அடுத்தது 54 + 6 60. 60 + 26 86. 86 + 16 102. ஸோ நம்ம இப்போ எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிட்டோம். நம்மளோட வேல்யூ வந்து 102ன்னு வந்திருக்கு. இந்த லாஸ்ட் வேல்யூவும் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வேல்யூவும் ஒரே வேல்யூவாக இருக்கணும். அப்போ நமக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மீடியன் எடுக்க போகிறோம். மீடியனோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n+1/2th டேர்ம். ஸோ இப்போ இங்கே கேபிட்டல் என்னன்றது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட லாஸ்ட் வேல்யூ. ஸோ 102 + 1/2th டேர்ம். அது எந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகிருக்கோ அந்த டேர்ம் தான் நம்மளோட மீடியன். ஸோ 102 + 1ன்றது 103. 103 டிவைடட் பை 2ன்றது 51.5th டேர்ம். இந்த 51.5ன்றது எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும் நம்ம டேபிளில். ஸோ இது நம்மளோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் தான் செக் பண்ணணும். 51 எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. இங்கே நமக்கு வந்திருக்க வேல்யூ பாருங்கள், 51.5th டேர்ம். இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. இந்த 51.5th டேர்ம்ன்றது இந்த கியூமுலேட்டிவில் எங்கே நியரஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் தான் நம்மளோட மீடியன். ஸோ மீடியன் ஈக்குவல் டு 10. மீடியன் ஈக்குவல் டு 10. இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம டிஸ்க்ரீட்டோட ப்ராப்ளம் போடணும். ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம். ஃபைண்ட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஹைட் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இங்கே ஃப்ரீக்வன்சி, ஹைட்டுன்றது எக்ஸு. இங்கே வந்து நமக்கு அவனே வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அதனால் நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த சம் சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு.